ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், சிஎஸ்கே பற்றி பேசலாமா? ஐபிஎல் இன்னும் 45 நாள் தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக. எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. ரைட், நாங்கள் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னும் எல்லா டீமோட ப்ளஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? டெவன் கான்வே இன்ஜுரின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் சப்போஸ் அவர் இன்ஜூர்னா ஒரு 3 ரீப்ளேஸ்மெண்ட் பேர் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த 3 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இன்ஜுரி எப்படி ஆச்சுன்னு கேட்பீங்க. சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் நடக்குது இல்லையா? அதில் வந்து ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாரு. ஒரு மேட்சில் ஃபேப் டுப்ளஸியும் இவரும் ஓப்பன் பண்ணும்போது ஃபேப் டுப்ளஸி ஸ்ட்ரைட் ட்ரைவ் வந்து நேராக இவரில் அடிபட்டுச்சு. உடனே ஃபீல்டு விட்டு வெளில போயிட்டார். அப்புறம் திருப்பி பேட்டிங் வந்தப்போ 8வது ஓவர் தான் பேட்டிங் வந்தார். வந்து பேட்டிங் பண்ணும்போது he was in pain எல்லாம் தெரிஞ்சுது. 9 ரன்ஸ் ஒன்று தான் எடுத்தார் 10 பாலில். அதனால் இன்ஜுரி ஸ்கேர் ஒன்று இருந்தது. பொதுவாகவே இவருக்கு எப்போதுமே இன்ஜுரி ஸ்கேர். போன சீசனு ஃபுல்லாக மிஸ் பண்ணார் ஃபிங்கர் இன்ஜுரினால். அதனால தான் ரச்சின் ரவீந்திரா டாப்பில் பேட்டிங் பண்ணது சிஎஸ்கேக்கு சொல்கிறேன். பட் இப்போ அதில் இன்ஜுரி ஆகிடுச்சா, எவ்வளோ நாள் ஆகும் ரெக்கவர் ஆக, எவ்வளோ சீரியஸ் ஒன்றும் தெரியல. ஆனால் வித்தின் டே இன்னொரு மேட்ச் நடந்தது. அதில் விளையாண்டார் ஒரு பால் ராயல்ஸ். ஸோ அதுலேயும் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. 20 ரன் ஒன்றும் எடுத்தார் 25 பாலில். ஸோ இப்போது ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களா இல்லை இஸ் ஃபிட்டாக தெரியல. பட் அஃபிஷியல் அப்டேட்டு கிளியர் அப்டேட் எங்கேயுமே வரல. அரச பரசெல்லாம் எங்கேயும் சொன்னது நானும் பார்த்தேன் அந்த ஹைலைட்டில் அவர் அடிபட்டதை. எனிவே, சப்போஸ் அவர் இன்ஜூர்டுனா இந்த 3 பேர் என்னோடய ஆப்ஷன் தரேன். இன்ஃபேக்ட் 4 பேர் தரேன். அதில் ஒருத்தர் எடுக்க முடியாது. அதோட காரணத்தையும் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓகே இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி அப்புறம் முந்தானது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜெனரேஷனை பற்றி பேசியிருந்தேன். கவாஸ்கருக்கு அப்புறம் டெண்டுல்கர் அப்புறம் கோலிக்கு அப்புறம் கில்லுன்னு. நிறைய பேர் வந்து கில் எப்படி கோலி கூட கம்பேர் பண்ணுவேன். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. டக்குன்னு இந்த ஈரா இந்த செஞ்சுரியில் ஞாபகம் வர்றது டக்குன்னு கில்லு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். எங்கள் டக்குன்னு ஒரு பேர் சொல்லுங்கள். அதுக்காக அவங்க லீகில் நான் சொல்லலை. 100 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டதுக்கப்புறம் தான் கில்லு எவ்வளோ குட்டு நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் கோலியோட. ஸோ இப்போ யாராவது ஒரு பேர் சொல்லணுமா? என்ன சொல்கிறது நான் இப்போது? ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லணுமா? ருத்ராஜ் சொல்லணுமா? யஷாஜ் ஜெய்ஸ்வால் சொல்லணுமா? இன்னும் கில்லு மட்டும்தான் 3 ஃபார்மேட் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ ஜெனரேஷன் தாண்டி கவாஸ்கர் விளையாண்ட போலிங்லாம் டெண்டுல்கர் விளையாண்டதில்லை. டெண்டுல்கர் விளையாண்ட போலிங்லாம் கோலி விளையாண்டதில்லை. கோலி விளையாண்ட போலிங்லாம் இப்போ கில் விளையாட போகிறதில்ல. ஸோ அதனால் ஒரு உதாரணத்துக்கு தான் அது கில்லு சொன்னேன். எனவே அதை விட்டுருவோம். இந்த விஷயத்துக்கு போவோம். டெவன் கான்வே யாருப்பா அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டு சொல்லு அப்படிங்கிறீங்களா? ரைட், ஒரு பிளேயர் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, மைக்கேல் ஓவன். யார் பார்த்துன்னு கேட்பீங்க. பிக் பேஷ் ஃபைனலில் வந்து பிரமாதம் 182 சேஸ் பண்ணுறாங்க. இவர் 100 அடிச்சிட்டாரு. 108 42 பால்ஸ், 6 4 11 6ங்க, 257 ஸ்ட்ரைக் ரேட்டு. அண்ட் பிக் பேஷ் ஃபைனலில் அதுவும் கப்பு ஜெயிக்க வச்சிட்டாரு. ஹோபர்ட் ஹரிக்கேனுக்கு விளையாடுறாரு அகேன்ஸ்ட் சிட்னி தண்டர்ஸ். ஹோபர்ட் ஹரிக்கேன் தான் பிக் பேஷ் ஜெயிச்சாங்க. சப்போஸ் கான்வே ரெக்கவர் ஆகலைன்னா இவரை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். பட் சில இடத்துல போட்டிருக்காங்க டவுட்ஃபுல், இவரை எடுக்க முடியாது. ஏன்னா ஆப்ஷனில் இவர் பேர் கொடுக்கலன்னு. ஆப்ஷனில் பேர் கொடுக்கலன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்க முடியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மகாலாலாம் எடுத்தாங்க 2 வருஷம் முன்னாடி. அவரெல்லாம் ஆப்ஷனில் கொடுத்த மாதிரி தெரியல. தப்பாக இருந்தால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். எடுக்க முடியாது சார்னா. ஆனால் இஸ் அ வெரி குட் ப்ராஸ்பெக்ட். 2026க்கு பயங்கரமாக இவருக்கு பிட்டிங்லாம் போகும். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நேற்று பார்த்தேன். ரைட், அது இல்லாமல் இப்போ 3 பேர் சொல்கிறேன். ஒன்று வந்து பென் டக்கெட், லெஃப்ட் ஹேண்டர், வெரி அக்ரெசிவ் பிளேயர். இப்போ இந்தியா இங்கிலாந்து சீரீஸில் கூட 3rd T20 நிறைய ஸ்கோர் பண்ணார். டாப் ஆஃப் த ஆர்டர் வர்றார். வெரி வெரி அக்ரெசிவ் பிளேயர், பவர்ஃபுல் பிளேயர் வேறு. அண்ட் பிக் பேஷ்லேயே ஒரு 243 ரன் அடித்தார் 7 மேட்ச்சில். அப்புறம் தான் இங்கிலாந்துக்கு விளையாட வந்துட்டார். 350 அடித்தார். ஆவரேஜ் ஆஃப் 34 சம்திங், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 154. அவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் எடுக்கலாம் பென் டக்கெட். ஏன்னா கான்வே வரலன்னா ஓவர்சீஸ் ஸ்லாட்டு ஃப்ரீ ஆகும். அதனால சொல்கிறேன். அதனால் ஓவர்சீஸ் பிளேயரே சொல்கிறேன். அவர் இல்லைன்னா ஃபின் ஆலன். எஸ், அவர் ஒரு நியூசிலாண்டு ஓப்பனரு. அகெயின் அன்சோல்டாக போனார் ஆப்ஷனில். அவரும் பிரமாதமான வெரி வெரி அக்ரெசிவ் பிளேயர். கன்சிஸ்டன்சி தான் அப்பப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். 4 மேட்ச் விளையாடுற அப்புறம் கம்மியாகிடும் ஸ்கோரு. பட் அது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்துப்பார். அவர் தான் நான் கோச்சு. அவருக்கு நியூசிலாந்து தானே. ஸோ ஃபின் ஆலன் இஸ் அனதர் ஆப்ஷன். அதுவும் இல்லையா, ஷாய் ஹோப், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு. அவர் அன்சோல்டாக போனார். டெல்லி கேபிட்டல் ரிலீஸ் பண்ணாங்க போன சீசனில். ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக சரியாக விளையாடலை. 5 இன்னிங்ஸில் பிக் பேஷில் 103 ரன் ஒன்று தான் எடுத்தார். ஆனால் இப்போ யூஏயில் T20 லீக் நடத்துகிற இன்டர்நேஷ்னல் லீகு, அதில் போட்டு கலக்கிறார் மனுஷன். 379 ரன்ஸு 8 மேட்ச்சில், ஆவரேஜ் ஆஃப் 68.66ங்க, ஒரு 100 ஸோ அதனால் அவர் விக்கெட் கீப்பிங் வேறு பண்ணுவார். ஸோ அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஹோப், நிறைய ஹோப் கொடுப்பார் உங்களுக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ சப்போஸ் டேவின் கான்வே ரெக்கவர் ஆகலை, வரல, லேட் ஆகுது, ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா பென் டக்கெட், ஃபின் ஆலன் அண்ட் ஷாய் ஹோப். மைக்கேல் ஓவன் எடுக்க முடிஞ்சால் வெல் அண்ட் குட். அதை எடுக்கிறது இன்னும் பெட்டர். ஸோ இதுதான் டக்குன்னு ஒரு அப்டேட் கொடுக்கலாமான்னு கொடுக்குறேன். ஒன்றும் எல்லோரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. அவரெல்லாம் இன்ஜுரியில் அடுத்த மேட்ச் விளையாண்டாரு, பென் ஸ்டோக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நியூசிலாண்டு, பழைய கதையெல்லாம் பேச வேண்டாம். ஆஸ் ஆஃப் நவ் அஃபிஷியலாக கிளியர் அப்டேட் வேறு வரல ஒரு இன்ஜுரியை பற்றி. போக பார்ப்போம். எதுக்கு அதை ரெடியாக இருக்கலாமே. ஏன்னா
அதுக்காக தான் இந்த வீடியோ. புரிய பார்த்த நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.